ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கவர்மெண்ட்டில் கொடுக்குற சத்து மாவும் பட்டரும் வச்சு ஒரு சூப்பரான குக்கீஸ் பார்க்கலாம். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணேன், அது என்னன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நான் சொல்கிற ப்ரொசீஜர் மட்டும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. இதில் ஃபஸ்ட்டு பட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஐசிங் சுகர் அப்படின்னு சொல்கிற பவுடர் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். விஸ்கு வச்சும் பீட் பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா க்ரீமியாக பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு எக்கு ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு வந்துட்டு சத்து மாவு, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் போடணும். நீங்கள் கொஞ்சமாக செய்கிறீங்க, நிறைய செய்கிறீங்க, எதுனாலும் நம்ம பைப்பிங் பேக் வந்து இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும்போது கொஞ்சம் பேக் வந்து பெரிய சைஸாக வாங்குறது பெட்டர். நான் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரோஸ் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு அப்படியே பைப்பிங் பேக்கில் வச்சு போட்டேன். சரி, அதுலேயே வந்து ஜாம் வச்சு நம்ம பிஸ்கெட் செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஜாம் போட்டும் கொஞ்சம் போடாமலும் டவுட்க்கு வச்சுருந்தேன். ஜாம் போட்டது என்ன ஆச்சுன்னா அப்படியே மெல்ட் ஆகி ஜவ்வு மிட்டாய் மாதிரி அதிலே ஒட்டிக்கிச்சு. பட்டு பிஸ்கெட்டோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கிறிஸ்பினஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அத்விக்கிட்ட வேறு ஜாம் பிஸ்கெட் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா, அதுக்கப்புறம் மிச்சர் டோ வச்சு நானே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள்.